சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் உதகையில் நடந்து வந்த மலர் கண்காட்சியும் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் நடந்த பழக்கண்காட்சியும் இன்றுடன் நிறைவு பெறுகின்றன. இதுகுறித்து செய்தியாளர் ஐயாச்சாமி தந்த தகவல்களை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் 126வது மலர் கண்காட்சி இன்றுடன் நிறைவு பெறுகிறது. அதிகாலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் மலர் அலங்கார வடிவங்கள் முன்பு நின்று புகைப்படம் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். குறிப்பாக மலர் மாடங்களில் வைக்கப்பட்டுள்ள 35,000 பூந்தொட்டிகளில் பூத்துள்ள மலர்களையும் கண்டு ரசித்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் நீலகிரி மாவட்டத்தில் மே மாதம் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக கண்காட்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். அதேபோல் இந்த முறையும் மே மாதத்தில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சியும் ரோஜா பூங்காவில் 19வது ரோஜா கண்காட்சியும் தொடங்கியது. ரோஜா கண்காட்சி நிறைவடைந்த நிலையில் உதகை மலர் கண்காட்சி 6 நாட்கள் அதிகம் நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் கூறியிருந்தது. அதன்படி இன்று 17ஆம் நாளான இன்று இந்த மலர் கண்காட்சி நிறைவடைகிறது. காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் பூங்காவில் குவிந்தனம் உள்ளனர். இதேபோல் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 64வது பழ கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கப்பட்டு இன்றுடன் நிறைவடைகிறது. சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க 5.5 டன் பழங்களால் பல்வேறு அலங்கார வடிவங்கள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக 1.75 டன் திராட்சைகளை கொண்டு பிரம்மாண்ட கிங்காங் உருவமும், அதேபோல் எலுமிச்சை வாத்து, சாத்துக்குடி டைனோசர் போன்றவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் இந்த 3 கண்காட்சிகளும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க செய்யப்பட்டிருந்தது. இன்றுடன் இந்த கோடை கண்காட்சிகள் நிறைவு பெறுவது குறிப்பிடத்தக்கது. வார விடுமுறையை